ஒரு ஊரில் ஆரம்ப பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அன்பு மற்றும் ஆனந்த் இருவரும் நண்பர்கள். இதில் அன்பு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். பொறுப்பில்லாத அப்பா, கூலி வேலை செய்யும் அம்மா. ஆனந்து கொஞ்சம் வசதியான பையன், அவன் கேட்பதை வாங்கி கொடுக்கும் அன்பான அப்பா, தொழில் செய்பவர். ஒரு நாள் ஆனந்துக்கு பிறந்த நாள் வருகிறது. அன்று ஆனந்து வழக்கம்போல் பள்ளி சீருடை அணியாமல் புது ஆடை அணிந்து ஒரு பையில் சாக்லேட்டுடன் பள்ளிக்கு வருகிறான். அப்போது அங்கு அன்பை பார்க்கிறான். அன்பு ஆனந்திடம், டேய் ஆனந்த், என்னடா புது ட்ரெஸ் போட்டிருக்க என்று கேட்கிறான். ஆனந்த் சொல்கிறான், ஆமாடா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் மறந்துட்டியா? நம்ம 2 பேருக்கும் ஒரே மாசத்துல தானே பிறந்த நாள் வருது. அதான் உன்னையும் பார்த்துட்டு எல்லோருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் என்றான். அன்பிற்கு சிறிது கலக்கமாக இருக்கிறது. நாம ஒரு பிறந்த நாளுக்கும் புது ட்ரெஸ் போட்டதில்லை. நம்ம அப்பா வாங்கி தந்ததில்லை. இவன் மட்டும் புது ட்ரெஸ் போட்டு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்கறான். 2 நாள் கழித்து எனக்கு பிறந்த நாள் வருது. நான் புது துணி இல்லாம அழுக்கு யூனிஃபார்ம் தான் போட்டு வரணும் என அவனுக்குள் ஒரு பொறாமை குணம் வருகிறது. அன்பிற்கு அவன் புது ட்ரெஸ் அணிந்திருப்பது பிடிக்கவில்லை. மலையில் தேங்கி கிடக்கும் நீரை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு, சரி வாடா, எல்லோருக்கும் சாக்லேட் கொடுக்கலாம் என்று கூட்டி சென்று ஆனந்தின் காலை லேசாக தட்டி அவனை கீழே விழ வைக்கிறான். ஆனந்த் கீழே விழுந்து அவன் ட்ரெஸ் எல்லாம் சேராகி விடுகிறது. சாக்லேட் எல்லாம் சேற்றில் கொட்டி விடுகிறது. அன்புக்கு மனசுக்குள் சந்தோஷம், ஆனால் வெளியில் வருத்தப்படுவது போல், அடடா, என்னடா பிறந்த நாள் அதுவுமா இப்படி ஆகிடுச்சே என்று கூறுகிறான். ஆனந்துக்கு கண்ணீர் வந்து விட்டது. புது ட்ரெஸ் எல்லாம் சேராகி இப்படி ஆயிடுச்சு என்று மிகவும் கவலையாகி விட்டான். சரி எழுந்திரு, வாடா, ஸ்கூல்ல போய் தண்ணீர் வச்சு கழுவிடலாம் வா என்று அன்பு சொன்னதும் ஆனந்த எழுந்து போகிறான். என்னடா பிறந்த நாள் அதுவுமா இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தமா இருக்கா என்று அன்பு கேட்கிறான். அதுக்கு ஆனந்த் கூறுகிறான், பரவாயில்லடா, எனக்கு என்ன வருத்தம்னா 2 நாள் கழிச்சு உனக்கு பிறந்த நாள் வருதே. நீ எந்த பிறந்த நாளுக்கும் புது ட்ரெஸ் போட்டதில்லையே. அதனால எங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கும் புது ட்ரெஸ் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுவும் சேத்துல நனைஞ்சி அழுக்காகிடுச்சு என்று சாக்லேட் வைத்திருந்த பையிலிருந்து அன்பிற்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை வெளியே எடுத்து காண்பிக்கிறான். அதை கேட்டதும் அன்பிற்கு சாட்டையால் அடித்தது போல் வலிக்கிறது. அவன் நல்ல மனதை அறியாமல் இப்படி கேவலமாக நடந்துவிட்டோமே என்று உணர்கிறான். ஆனந்த் சொல்கிறான், சரி இது போகட்டும், நாளைக்கு நான் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு இதே போன்று புது ட்ரெஸ் வாங்கிட்டு வர்றேன்டா என்கிறான். இதை கேட்டதும் அன்பு மனமுடைந்து போகிறான். பரவாயில்லடா, நீ இதே கொடு, அம்மா கிட்ட சொல்லி துவைச்சு போட்டுகிறேன் என்கிறான். பின்பு ஆனந்தை மனம் நெகிழ்ந்து கட்டி அணைத்துக் கொள்கிறான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், அன்பான குழந்தைகளே, நாம் பிறரிடம் பொறாமைப்படவோ தீங்கிழைக்கவோ ஒருபோதும் நினைக்கக்கூடாது. நாம் பிறருக்கு தீங்கு நினைத்தால் அது ஏதாவது ஒரு வழியில் நம்மையே பாதிக்கும். எனவே பிறருக்கு என்றும் நன்மையை நினைத்து அன்பாக இருப்போம்.